வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் அசஸ்மென்ட் இயர் 22-25ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து ப்ராப்ளம்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இத பத்தின ஃபுல் கான்செப்ட் எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மொத்தமா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, அந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கலாம். பிகாஸ் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் பெருசா சேஞ்ச் கிடையாது இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதையும் நீங்க பாத்துக்கோங்க இன்ட்ரோடக்ஷன் வேணும் அப்படின்னா. ஓகே, இப்ப நம்ம வந்து ப்ராப்ளம் இந்த அசஸ்மெண்ட் இயர் படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். எஸ், இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 3. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபார்மெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மெட்டை ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். பாருங்க, இதுதான் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்மெட். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் எது அப்படின்னா இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். பிகாஸ் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணணும் இந்த இன்கம் டாக்ஸ்ல. அதுல பாத்தீங்கன்னா இந்த செமஸ்டர், அதாவது செமஸ்டர் 5ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன். இந்த 3 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்ப்போம். இதுல ஈஸியான சாப்டர் எது அப்படின்னா நிச்சயம் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். சேலரியில பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்லயும் நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர்ல பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் பெருசா கிடையாது. அண்ட் ரொம்ப 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 ஈஸியான ஃபார்மேட்டும் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ன்றது ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த சாப்டர்ல. அண்ட் இது படிக்கிறது மூலமா நிச்சயம் உங்களால 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். ஏன்னா 5 மார்க்ல ஒரு கொஸ்டினும் 10 மார்க்ல ஒரு கொஸ்டினும் டெஃபினட்டா இந்த சாப்டர்ல இருந்து வரும். எஸ், பாருங்க. ஃபர்ஸ்ட் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ அதோட ஃபேர் ரெண்டல் வேல்யூவை கம்பேர் பண்ணணும். இப்ப இந்த முனிசிபல் ரெண்ட்னா என்ன, ஃபேர் ரெண்ட்னா என்ன, ஓகே, ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னா என்ன, எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ அதுக்கான லிங்க் தரேன், பாத்துக்குங்க. ஓகே, இப்ப இந்த முனிசிபல் ரெண்டல் வேல்யூ ஃபேர் ரெண்டல் வேல்யூ கம்பேர் பண்ணி அதுல எது ஹையரோ அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ சொல்றோம். ஓகே, இப்ப இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். அதுல எது லெஸ் அதை வந்து எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, அந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவோட நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டை கம்பேர் பண்ணணும். அதுல எது ஹையஸ்டோ அதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, ஆனுவல் ரெண்டல் வேல்யூன்னு அதை சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூல லாஸ் டியூ டு வேகன்சி ஏதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறது பேரு கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூல முனிசிபல் டாக்ஸ் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இந்த நெட் ஆனுவல் வேல்யூல ரெண்டு டிடக்ஷன் தான். சேலரிலாம் நிறைய டிடக்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு டிடக்ஷன் தான். அது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் NAV, அந்த நெட் ஆனுவல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுல வந்து 30%. அண்ட் இதுல வந்து இன்னொன்னு என்ன முக்கியமானது அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowed. இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாத்துலயுமே இருக்கும் பொதுவா. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowed இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம். இதுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பொறுத்த வரைக்கும். மத்தபடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ராப்ளம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டுடுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் borrowedக்கு மட்டும்தான் ஒரு சின்ன கால்குலேஷன் எல்லாம் இருக்கு. மத்ததெல்லாம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஈஸியா இந்த சாப்டர்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடவும் முடியும். ஓகே, அந்த ரெண்டு டிடக்ஷனையும் மைனஸ் பண்ண பிறகு வர்றதுதான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபார்மட்டே இவ்வளவுதான். பிகாஸ் சேலரியில பார்த்தோம்னா நமக்கு அலவன்ஸ் இருக்கு, பர்குசிட்ஸ் இருக்கு. அலவன்ஸ்லயே டாக்ஸபிள், அதுக்கப்புறம் வந்து பார்ட்லி டாக்ஸபிள், எக்ஸம்டட், அண்ட் அதுலயுமே எக்ஸம்டட்ல வந்து ஒரு ரேட் இருக்கும். ஓகே, ஒரு லிமிட் இருக்கும். அது மாதிரி நிறைய இருக்கும். பர்குசிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அந்த சாப்டர் படிக்கிறது மூலமாவும் 15 மார்க்ஸ் தான். அண்ட் இந்த சாப்டர் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டர் படிக்கிறது மூலமாவும் 15 மார்க்ஸ் தான். ஆனா இது ரொம்ப சுலபமா படிச்சிடலாம். சோ மிஸ் பண்ணிடாம எல்லாரும் இந்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை படிச்சுக்குங்க. டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணலாம், இன்கம் டாக்ஸ்ல பாஸே பண்ணலாம் இந்த சாப்டர் தெரியுது அப்படின்னா. ஓகே, இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இப்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். இது பாருங்க, from the particulars given below compute annual value. Okay, municipal rental value 72,000, fair rental value 90,000, real rent 80,000, standard rent 84,000. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது எது அப்படின்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூ ஃபேர் ரெண்டல் வேல்யூ. ஓகே, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 72வா, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 90. அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா இது ரெண்டுத்துல எது ஹையஸ்ட் அப்படின்னா 90 தான் ஹையஸ்ட். அப்ப அதுதான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஓகே, விச் எவர் ஹையர்ஸ் ERV, எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ 90,000. ஓகே, இதோட ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளவு பாருங்க, 84,000. ஓகே, அப்ப 90யா 84 அப்படின்னா இதுல எது லோவஸ்டோ அதை தான் பார்க்கணும் நம்ம. அப்ப 84 தான் லோவஸ்ட். அப்ப ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை ரியல் ரெண்ட்
ஓகே, ரியல் ரெண்ட்ன்றது ஆக்சுவல் ரெண்ட். ஓகே, அதோட கம்பேர் பண்ண போறோம். 80,000. அப்ப 84 80 இது ரெண்டுத்திலும் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எதுவோ அதை எடுக்கணும். ஓகேவா? அப்ப 84,000 தான் நமக்கு வந்து என்னது ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. ஓகே, அதை எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லலாம், ஆனுவல் ரெண்டல் வேல்யூன்னு சொல்லலாம். இப்ப இங்க லாஸ் டியூ டு வேகன்சி இல்லாததுனால இது கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா லாஸ் டியூ டு வேகன்சி இருந்துச்சுன்னா இந்த ஆனுவல் ரெண்டல் வேல்யூல இருந்து லாஸ் டியூ டு வேகன்சியை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்புறம் வரது தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ சொல்லணும். இங்க இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் லாஸ் டியூ டு வேகன்சி பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்ல. அதனால நம்ம இதையே ஆனுவல் ரெண்டல் வேல்யூவே கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, 84,000 இஸ் த ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இத மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. இது 5 மார்க்ல கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயம் ஆமா. ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரியும். 5 மார்க்ல இந்த மாதிரி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கம்ப்யூட்டேஷன் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாவே இருக்கு. ஓகே, 10 மார்க்ல தான் பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வரும். ஓகே, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து லெட் அவுட், அப்புறம் வந்து செல்ஃப் ஆக்குபைட் அப்படின்ட்டு 2-3 ப்ராப்பர்ட்டியை வச்சு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். ஆனா பேசிக் கான்செப்ட் பாத்தீங்கன்னா வெறும் இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த ஃபார்மேட் படி ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஈஸியா நம்மளால இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை கம்ப்யூட் பண்ணிட முடியும். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து ஏர்லியரா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமோட இன்ஃபர்மேஷனை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்றேன். எஸ், தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.